இது வெட்னஸ்டே ஆஃப்டர்நூன் காலையிலேருந்து நான் ஸ்டாப்பாக நல்ல மழை. அதனால தனுஷ்க்கும் வந்து ஸ்கூல் லீவ் விட்டாங்க. ஹஸ்பண்ட் மட்டும் லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். இன்றைக்கி எனக்கும் தனுஷ்க்கு மட்டும் சூடாக ஏதாவது சமைக்கலான்னு சொல்லிட்டு மின்ட் சப்பாத்தியும் மஷ்ரூம் இருந்தது. அது வந்து பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி பேஸில் வந்து செஞ்சுக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பூண்டு விற்கிற விலைக்கு இப்போல்லாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ரெடி பண்ணி வைக்கிறதே கிடையாது. தேவைன்னும் போது கொஞ்சமாக போட்டு வந்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். மஷ்ரூம் வந்து எப்படி க்ளீன் பண்ணுவேன்னா, வெது வெதுப்பான தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு அதில் வந்து வாஷ் பண்ணி எடுத்துருவேன். நீங்கள் எப்படி க்ளீன் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பட்டரில் வந்து மஷ்ரூம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்ச மசாலா சேர்த்துட்டு லாஸ்ட்டாக கரம் மசாலா போட்டு கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வந்து 5 மினிட்ஸ் கொதிக்க வச்சுருவேன். சப்பாத்தி செய்யும்போது திருப்பம் வந்து மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ விண்டோலாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சப்பாத்தி சுட்டுட்டு காலையில் செஞ்ச பீட்ரூட் பொரியலோட வந்து சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு சிக்கன் 65 வந்து செய்யலாம் அப்படின்ட்டு ரெடிமேட் மசாலா போட்டு ஊற வச்சுட்டேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க.